ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை வந்து ஆந்திர பிரதேச கவர்மெண்ட்டே ட்ரை பண்ணி கேன்சல் பண்ணிடுச்சு. முடியல அவங்களால. இல்லைனா இது இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு, இதுக்கு எதுக்கு நம்ம போய் உட்காந்து பண்ணணும்? இது அவங்களோட வேலை கிடையாது. அரசாங்கத்தோட வேலை இதெல்லாம் இறங்கி நின்று இதெல்லாம் பண்ணுறது அவங்க வேலையே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா அரசாங்கம் சில வழிமுறைகள் உருவாக்கணும். அரசாங்கம் என்ன சொல்லலாம், எல்லாரும் கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். அவங்கள கூப்பிட்டு வந்து அது ஒரு 2வது இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி. இதில் ஒரு ஸ்டேட் மட்டும் அவங்க ஸ்டேட்டுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க என்ன கூப்பிடலாம், இப்போ வந்து துறை சார்ந்தில் அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணிங்க, ஒரு டிக்கெட்டுக்கும் சார்ஜ் பண்ணாதீங்க, இதெல்லாம் எங்கள் கவர்மெண்ட் வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா, அப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஆல் இண்டியா நிறுவனம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பாலிசி பண்ண முடியாது சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து இம்போஸ் பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போனால் செல்லாது. தெரியல உங்களுக்கு. கோர்ட்டு போனால் கோர்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். கோர்ட்டு என்ன சொல்லலாம், அது எப்படி நீங்கள் வந்து இன்னொருத்தர் தனிப்பட்ட உரிமையில் நீங்கள் வந்து இப்போ யாருமே கம்பல் பண்ணல. இப்போ வந்து ஒரு டிக்கெட்டை வாங்கணும்னா நீங்கள் புக் மை ஷோ தான் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம், இல்லை டிக்கெட் நியூவில் போய் வாங்கிக்கலாம், இல்லை தியேட்டருடைய ஆன்லைனில் போய் வாங்கிக்கலாம். இப்போ யாரையுமே கம்பல் பண்ணாத போது நீங்கள் எப்படி வந்து கேட்கலாம், சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் மட்டும் உங்கள் ஆன்லைன் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் பண்ணுங்கள் கம்பல் பண்ண முடியுமா? ஸோ அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளே கிடையாது. நான் எங்கள் பொறுத்தவரையும் வந்து எதை பண்ணுனா கவர்மெண்ட் வந்து ஒரு இன்டர்வென்ஷன் தான் பண்ணமே தவிர அதுவே ரன் பண்ணக்கூடாது. இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ பைரசி நான் சொல்கிறேன், நான் உங்களை பேசும்போது என்ன சொன்னேன், தனிப்பட்ட ஒரு செல் அது நம்ம அசோசியேஷன் ரன் பண்ணுற செல்லில் அவங்க இருக்கணும். கவர்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு பவர் கிடைக்கும், அந்த செல்லுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இதே நாங்கள் மட்டும் ரன் பண்ணால் எவனும் மதிக்க மாட்டான். அது கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கும். இவ்வளோ தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஓடிடி நிறுவனம் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆனால் ரன் பண்ணுறது அசோசியேஷன்ஸ். அந்த கண்ட்ரோலை வந்து இங்கே விட்டுட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கான செலவு மட்டும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் கவர்மெண்ட்டு. அப்போ என்ன ஆகிடும், ஒன் டைம் கிராண்ட். ஓகே, இதை செட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றோம், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றோம், அவ்வளோதான் எங்களுக்கு. இது தவிர ஒழுங்காக ரன் பண்ணுறது உங்கள் வேலை, இல்லைன்னா உங்களை சேக் பண்ணணும்னு சொல்லலாம். கரெக்டாக கவர்மெண்ட் சொல்லலாம், உங்கள் டீமை வந்து நான் மாற்றிடுவோம், நீங்கள் ரன் பண்ணுறது ப்ராப்பராக ரன் பண்ணல, எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொன்னால் இந்த டீமை மாற்றிடலாம். இந்த அசோசியேஷனில் யார் ஹெட் பண்ணுறாங்களோ, இதை ஓடிடி ரன் பண்ணுறவங்களோ நீங்கள் மாற்றலாம். அதை தவிர கவர்மெண்ட்டே இறங்கி அந்த ஃபைனான்ஷியல் பார்த்து, ஏன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவல் பண்ணணும்னா பட்ஜெட் போகணும், அசம்பிளியில் போய் அப்ரூவல் வாங்கணும். கரெக்டுங்களா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒன்று ரன் பண்ண முடியாது. நீங்கள் அசம்பிளியில் போய் பாஸ் பண்ணும்போது ஆப்போசிஷன்லாம் கேட்பாங்க, இதுதான் உங்கள் வேலையா? மக்களுக்கு ஹெல்த் கேர் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது, மக்களுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது, பல பேர் பசங்க வந்து இந்த எஜுகேஷனுக்கு அதை கேட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமாக ரேஷனில் வந்து இதெல்லாம் சப்போர்ட், இன்றைக்கி வந்து கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு மக்களுக்கு. இவ்வளோ இப்போ வந்து ஃப்ரீ பஸ் விட்றேன் ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னா அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க மக்கள். ப்ளஸ் மாதம் மாதம் ஓய்வூதியம் கொடுக்கணுன்னு இருக்குது. இவ்வளோ சிக்கல் நடுவில் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஓடிடி நிறுவனம் ஆரம்பிக்கிறதோ, புக்கிங் டிக்கெட் வாங்குறதோ வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடுடைய ப்ரையாரிட்டியாக. ஸோ பர்சனலாக நான் கேட்கும்போதே அதான் சொன்னேன், இதெல்லாம் நான் உங்கள் ப்ரையாரிட்டி இல்லை சார், உங்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து வேணாம், நாங்கள் பண்ணுறதுல நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு தான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறோம். ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு அதுதான். நம்ம வந்து எப்படியாவது கவர்மெண்ட் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தா போகிறோம். ஆதரவு வந்து ஒரு அப்ரூவல் தான், அது ஒன் டைம் அப்ரூவல்.